Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் அந்த அளவுக்கு கொள்கை உறுதி கொண்டவளாக தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிற நான் போய் கொரோனாவுக்கு பயப்படுவேனா? என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும், என் இதய துடிப்பு அடங்கும் வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் காட்டின பாதைகளை தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழினத்துக்காகவும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். பழனிசாமி அல்ல, அவருக்கு படியழைக்கக்கூடிய RSS சாமிகள் விடுகிற சாபங்கள்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது. 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களோட ஆதரவை கேட்டு வந்தேன். அப்போதே அடுத்த 10 வருஷத்துக்கு தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக உங்களிடத்தில் கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் என்பது 2.0 ஆட்சியில் அடைய இருக்கக்கூடிய புதிய உயரங்களுக்கான அடித்தளம். எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிற செயல் திட்டத்தை சூப்பர் ஸ்டாராக களமிறக்கியிருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு? சின்ன குழந்தைகள் கூட சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் தேர்தல் அறிக்கை. அதில் என்னென்ன ஹைலைட்டு? இங்கே இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்கள் அண்ணன் ஸ்டாலின் கொடுக்க போகிற கூப்பன் எவ்வளவு? 8000. மகளிர் இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வீட்டுக்கு என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னு இப்போ டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டோம்ல. இந்த திட்டத்தில் எவ்வளவு கூப்பன் தர போகிறோம் கேட்கல. எவ்வளவு? 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். அதுவும் பெண்கள், தாய்மார்கள், மகளிரை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் சாய்ஸு, இது வேணால் வாங்கிக்கலாம். யாராவது சொன்னாங்கன்னா அண்ணன் சொல்லிட்டு சும்மா இருப்பான்னு சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு புடவை வாங்கி கடைக்கு போகிறீங்க, புடவை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறீங்க, ஒரே ஒரு புடவை தான் வாங்க போகிறீங்க. ஆனால் ஷோ கேஸில் இருக்க எல்லா புடவை எடுத்து கீழே போடுறது சொல்கிறீங்களா? அந்த கடைக்காரத்தில் இல்லாத கேள்வி தான் கேட்பீங்கள, இது என்ன சிலுக்கா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா, இவ்வளோ கேட்குறீங்களா? கலர் கலராக பார்க்குறீங்களா எடுத்து? அவன் இது மாதிரி மெர்க்குரி லைட்டு தான் கடையில் போட்டு வச்சுருப்பான், நல்லா பிரைட்டாக தான் இருக்கும் அது. ஆனால் அதை நம்ப மாட்டீங்க நீங்கள். அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க, சூரிய வெளிச்சம், அங்கேயும் சூரியன் தான் பாருங்க. ஆக ஒரு புடவை வாங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, அது பெண்களுடைய இயல்பு. அதே போல் அடுத்து 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு அருமையான திட்டம். உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போகிறோம். அதே போல் இப்போ உரிமை தொகை எவ்வளோ வழங்கிட்டு இருக்கிறோம்? 2 மடங்காக உயரப்போகுது. புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதன் திட்டமும் 1500 ரூபாய்க்கு உயரப்போகுது. காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போகிறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் உதவும் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகளை கட்டித்தர போகிறோம். வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், சென்னை சுற்றுச்சாலை ஒட்டிய
செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதில் அதிகரிக்கப்படும். நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன். சொன்னதை மறக்கவே மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். பாஜகவுடைய கிளை செயலாளராக பல்லை காட்டும் பாதம் தாங்கி பழனிசாமியால் இப்படியெல்லாம் சாதனைகளை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அடிமை ஆட்சியை தந்த அவருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா எதுவும் கிடையாது. எந்த சாதனை இருக்கு? பழனிசாமியுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? இங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கூவத்தூர் இருக்கு. அங்கே கூத்தடிச்சாங்க. கூவத்தூர் கூத்தடிச்சவங்க அவங்க. அந்த அவமான காட்சிகள் தான் நாடு முழுக்க ஒளிபரப்பாகி எல்லோரும் வெட்கி தலை குடிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி முதலமைச்சரான பழனிசாமியும் அமைச்சர் ஆசாமிகளும் ஆமாம் சாமிகளும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அவலங்களுக்குள்ள நான் அதிகமாக போக விரும்பல. கூவத்தூர் ஆட்டத்தையே பொறுக்காத தமிழ்நாடு இப்போ பாஜக கூட சேர்ந்து போடுற ஆட்டத்தையா பொறுத்துக்கு போகுது? வெயிட் அண்ட் சி பழனிசாமி, வெயிட் அண்ட் சி. ஏப்ரல் 23 உங்களுடைய கொட்டத்துக்கு வாயு கொழுப்புக்கு முடிவு கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட்டு 23. நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறேன், பாஜக போடுறது எதுவுமே ஷார்ட் டெம்பர் பிளான் தான். எல்லாமே லாங் டேர்ம் பிளான் கிடையாது. அந்த பிளான்களை செய்யறதுக்கான துரோகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. பழனிசாமி அவர்களை நான் சுட்டி காட்டுறதில்ல. புது ரோஷம் வந்து நீங்க எதையும் செய்ய போறதில்ல. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் இருந்து இப்போ காலத்தின் கோலமா உங்கள் கையில் சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேரை எடுத்துடுங்க, திராவிடத்தையும் எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ் பிரதான் அமித்ஷா மோடின்னு யாருக்கு வேணாலும் காவடி தூக்குங்க. நாங்கள் வேணான்னு சொல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றதெல்லாம் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றதுக்கு எதுக்காக? உரிமை தொகையை நிறுத்துவதற்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீடு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொலியை தள்ளுவதற்காக. இது எதையுமே நான் கற்பனையாக சொல்லலை. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் இப்படித்தான் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அளிக்கிற வாக்கு என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு போடப்படுகிற தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். 0.07 வளர்ச்சி என்ற அவல நிலையில் அதிமுக விட்டுட்டு போன தமிழ்நாட்டை உங்க ஆதரவோட மீட்டு டபுள் டிஜிட் 11.19 விழுக்காடு வளர்ச்சியை இந்தியாவில் டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டேட் என்ற நிலைக்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். அதனால தான் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சி தொடர, மகளிர் முன்னேற்றம் அடைய, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க மதுரவாயல் தொகுதியில் காரப்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், ஆலந்தூர் தொகுதியில் தாமு அன்பரசன் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நித்யா சுகுமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு தொகுதியில் எம்கேடி கார்த்திக் தண்டபாணி அவர்களுக்கும், மதுராந்தகம் தொகுதியில் அமுலு பொன்மலர் அவர்களுக்கும், உத்தரமேறு தொகுதியில் சுந்தர் அவர்களுக்கும், தாம்பரம் தொகுதியில் டாக்டர் RS கிருத்திகா தேவி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல திருப்பூர் தொகுதியில் பன்னீர்தாஸ் அவர்களுக்கும்
செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதேபோல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவை சார்ந்த அனகை முருகேசனுக்கு முரசு சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒன்றிணைத்து கட்டமைக்க ஏப்ரல் 23ஆம் நாள் தமிழ்நாட்டு மக்கள் உதயசூரியனுக்கும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சின்னங்களுக்கும் திருப்பரந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பிறந்தைகளுக்கும் கை சின்னத்தில் நாங்கள் ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு வளம் பெற நல்லாட்சி தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.